Yeah, very good evening, students. கேக்குதா என் வாய்ஸ் ஆடிபிள் இருக்கா? Is everything proper? எல்லாமே கரெக்டாக இருக்கா? So, hello, good evening, students. This is Deevesh over here, your brainy medic faculty for NEET biology. Yeah, audible இருக்கா? Okay. Hello, students. Durga Devi, GV, Akshaya, Beulah. Hi, very good evening. So, previously we were talking about anaerobic respiration. அதில் நம்ம glycolysis எல்லாமே பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது aerobic respiration. சரியா? ஸோ aerobic respiration அப்படின்னா என்னது எல்லாமே சொல்கிறேன். சகாஸ்திரி, குட் ஈவினிங். Rastri. Okay, Sagas Rastri. Okay, very good evening. So அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அபவுட் வாட் இஸ் கிளைகோலிசிஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இன்னெல்லாம் பார்த்துருந்தா ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துடுறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வி வேர் டாக்கிங் அபவுட் ரெஸ்பிரேஷன் பாயிண்ட்ஸில். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னது, அது இன்னெல்லாம் அதை அந்த ஏடிபி அந்த ரிலீஸ் பண்ண ஏடிபி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஃபோட்டோசின்சிஸ்னா என்னது, ஃபோட்டோசின்சிஸ் சப்ஸ்ட்ரேட்னா யார், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸ் இதெல்லாமே ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாமே நான் எடுத்தேன். அண்ட் வி வேர் டாக்கிங் அபவுட் இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எங்கெல்லாம் நடக்கும்னா ஸ்டொமேட்டா, அப்புறம் லென்டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாமே இது வந்துட்டு நடக்கும், சரியா? ஸோ ஓகே, இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பார்த்தோம். லென்டி செல்ஸ் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்லாம் நான் காட்டியிருந்தேன். ஸோ நீ டூ செக் இட் அவுட். இங்கே பாருங்கள். ஸோ அப்புறம் நம்ம கிளைகோலிசிஸ் பற்றி பேசணும். ஸோ இது கிளைகோலிசிஸ் அப்படின்றது என்னது, கிளைகோலிசிஸ்க்கு இன்னொரு பேர் வந்துட்டு இஎம்பி பாத்வே, ஓகேவா? ஸோ இஎம்பி பற்றி பார்த்தோம். இந்த சைக்கிள் எப்படி நடக்குது, அதாவது குளுக்கோஸ் வந்து எப்படி குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக நடக்குதுன்னா பை என் என்சைம் ஹெக்ஸோஸ் கைனேஸ், இதெல்லாமே ஏடிபி வந்துட்டு ஏடிபியை ஜென்ரேட் பண்ணுறதுல. இதில் ஏதோ டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஏன்னா இன்னைக்கு டாபிக் வந்துட்டு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஓகேவா? aerobic respiration. No doubts, everything is clear. All right, சரி, சூப்பர். சரி பாருங்க, aerobic respiration உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேசிக்லி ஒரு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட், ஓகேவா? இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அங்கே வந்து பார்ஷியல் ஆக்சிடேஷன், அங்கே ஆக்சிஜன் இஸ் ஆப்சென்ட் அன்ஏரோபிக்கில், இதனால் ஆப்சென்ட் ஆக்சிஜன் இஸ் ஆப்சென்ட். இன்னொன்று வந்துட்டு என்னதுன்னா, ஆக்சிடேஷன் எப்படி நடக்கும்னா பார்ஷியல் தான் நடக்கும். வேரஸ் இன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இங்கே கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்கும் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், அதுவும் இல்லாமல் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஓகேவா? ரைட் ஓவர் ஹியர். ஓகேவா? ஸோ தேர் வில் பி அ கம்ப்ளீட் ஆக்சிடேஷன், ஓகேவா? Complete oxidation of a substance ஓகேவா, in presence of O2, ஓகேவா, ஆக்சிஜன், சரியா? ஸோ இந்த presence of ஆக்சிஜன் இருக்கும்போது இன்னெல்லாம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா they releases carbon dioxide, water, energy, ஓகேவா? They release CO2, water, energy, okay? As simple as that, right? Easy? Okay, yes. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். 1 second, let me. ஓகே, சரி. குட் ஈவினிங். எஸ். ஸோ இப்போது இதுதான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேவா? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம், மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு இருக்குது, அதுக்குள்ளே வந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும், இன்னர் மெம்பரேன் இருக்கும், அவுட்டர் மெம்பரேன் இருக்கும், அதுக்குள்ளே ரைபோசோம்ஸ் இருக்கும், அப்புறம் கிறிஸ்டே அப்படின்னு இருக்கும். இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தாலே வெயிட் பண்ணுங்கள், நான் இமேஜஸ் பேஸ் பண்ணுறேன்.
எங்கடாது சஃபாரி என்னது what is that mitochondria okay யூடியூப்ல அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லையா? கிளாஸ் எடுக்கும்போது கூட அட்வர்டைஸ்மெண்ட் வருது. சரி, நானும் லைவ் ஆன் பண்ணியிருந்தா ஒரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ என் கிளாஸ் எடுக்கும்போது டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. ஸோ மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் பார்த்து ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்லி குரூஷியல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ். என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்குது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ குரூஷியல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் தெரியுதுல ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? குரூஷியல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இதில் இன்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் பேசிக்காக ஃபஸ்ட்டு இன்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு இங்கே எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவேட். அது இன்னும் சப்ஸ்டன்ஸ் வழியாக இந்த ரிமூவ் ஆகுது, அது எல்லாமே நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாசிங் ஆன் எலக்ட்ரான்ஸ். இந்த 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 ரெண்டு தான் ஃபஸ்ட்டு மெயின் உங்களுக்கு தெரியணும். இதுக்கப்புறமா வி வில் டீட்டெயிலி டாக் அபவுட் டிசிஏ சைக்கிள் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ், ஒன்று கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவேட், அப்புறம் பாசிங் ஆன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் what? சொல்லுங்க. கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் what? பைருவேட். சரியா? இந்த கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவேட் எப்படி நடக்குதுன்னா இஸ் பை stepwise removal of all hydrogen atoms. So stepwise removal of all hydrogen atoms. சரியா? என்னது? ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ். ஓகே. ஸோ இதனால எத்தனை மாலிகுல்ஸ், அதாவது CO2 மாலிகுல்ஸ் வெளியே போகுது அப்படின்னா லீவிங் 3 CO2 மாலிகுல்ஸ். ஓகேவா? 3 CO2 மாலிகுல்ஸ். ஸோ இது எங்கே நடக்கும்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே இது நடக்கிற பிளேஸ், இட் டேக்ஸ் பிளேஸ் இன் மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. It takes place in matrix of mitochondria. ஓகேவா? எஸ், தெரியுதா நான்? ஓகே. ஓகே, சரியா? ஆல் ரைட். Any doubts still here? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பார்த்தாங்க. இப்போ கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவேட் அது எப்படி நடக்குது? இட் இஸ் பை ஒரு ஸ்டெப் வைஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ். ஓகேவா? இதனால என்ன லீவ் ஆகுதுன்னா 3 CO2 மாலிகுல்ஸ் வெளியே லீவ் ஆகுது. ஓகேவா? இது எங்கே நடக்குது? இட் இஸ் ஹேப்பனிங், இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. ஓகேவா? நோ டவுட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்? நெக்ஸ்ட்டு செகண்டு 2ல என்ன தெரியணும்? பாசிங் ஆன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ என்ன பாசிங் ஆன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? பாசிங் ஆன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ என்ன பாசிங் ஆன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொன்னால் ஃபர்ஸ்ட்டு there is a part of H atoms to molecular O2 molecules வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ இது ஏன் ரிமூவ் ஆகுதுன்னா எப்படி சொல்கிறது, நம்ம H atoms இருக்கோம் இல்லையா,
நம்ம ஹெச் ஆட்டம்ஸில் ஒரு பார்ட் வந்துட்டு அப்புறம் மாலிகுலர் O2, அதாவது ஹெச் ஆட்டம்ஸ் டு மாலிகுலர் O2ல simultaneously there is a synthesis of ATP. H atom to molecules of O2, அதாவது removal as a part of, okay, part of H atoms or molecules of O2ல there will be a simultaneous synthesis of O2. Simultaneous synthesis of O2. ஓகேவா? என்னது? O2வா? ATP, சாரி, அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட். ஓகேவா? ஸோ சைமல்டேனியஸாக என்ன சிந்தசிஸ் ஆகிருக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது, அதாவது இந்த ரிமூவ்டு பார்ட் ஆஃப் ஹெச் ஆட்டம் டு மாலிகுலர் O2 இருக்கும்போது there will be a continuous or simultaneous synthesis of ATP. ஓகேவா? ஸோ இது எங்கே நடக்குதுன்னா it occurs in inner surface. Inner surface of what? Inner surface or inner membrane of mitochondria. Okay va? Yes. Is it clear? First, second புரிஞ்சுதா? இந்த ரெண்டு புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். Yeah, inner membrane of mitochondria. இங்க பாருங்க, இது வந்துட்டு outer membrane. ஓகேவா? இங்க இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இன்னர் மெம்பரேன். ஓகே, தெரியுதா? தெரியுதா? இமேஜ் தெரியுதா? எஸ். ஓகே, ஆல்ரைட். ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தீஸ் ஆர் திங்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் there is a ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு நடக்கும். ஓகேவா? இந்த பேசிக் பைருவேட் ஆர் பைருவிக் ஆசிட் அப்படின்ற ப்ராசஸில் there will be a mitochondrial matrixல there is a ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் which is undergoes. ஓகேவா? அதாவது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். சரியா? அப்படின்னா இந்த பைருவேட் வந்துட்டு என்ன ஆகும்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே என்டர் ஆகும். என்ன அது? ஃபர்ஸ்ட்டு பைருவேட் வந்துட்டு பைருவேட் இல்லைன்னா பைருவிக் ஆசிட் எழுதிக்கோங்க. பைருவிக் ஆசிட் which enters எங்க என்டர் ஆகுது? மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள. எங்க? ஸ்பெசிஃபிக்கா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ள. ஓகேவா? enters into mitochondrial matrix. சரி, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் என்டர் ஆயிட்டு there will be a oxidation or it undergoes oxidation. ஓகேவா? இதனால என்ன ஆகுது? it undergoes oxidation. சரியா? ஓகே, ஆக்சிடேஷன் ஆர் ஆக்சிடேஷன் கிடையாது, இட் அண்டர்கோஸ் ஸ்பெசிஃபிக்கா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். இன்னும் படிச்சுனதே மறந்துட்டேன். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். ஸோ எப்போ இந்த பைருவேட் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் என்டர் ஆகுதோ there will be a oxidative decarboxylation. சரி, இது வேர்ட்ஸ் சொன்னீங்க, இது எப்படி சார் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பைருவிக் ஆசிட். ஓகேவா? பைருவிக் ஆசிட் COA அப்படின்னு சொல்லுவாங்க. COA வந்து ஏ வந்து கேபிட்டல், அப்புறம் NAD+. ஓகேவா? there will be a pyruvate dehydrogenase. இந்த என்சைம் வழியா pyruvate dehydrogenase இது வழியா என்ன வருது? there will be a formation of acetyl CoA. ஓகேவா? acetyl CoA, CO அதே acetyl CoA, அப்புறம் வந்துட்டு CO2 ரிலீஸ்,
அதுக்கப்புறமா அங்கே என்ன எழுதிருக்குன்னு சொல்ல COA அப்புறம் NAD ப்ளஸ் இல்லை, இங்கே அப்படியே என்ன கன்வெர்ட் ஆகிடும், NAD ப்ளஸ் H ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, NAD ப்ளஸ் H ப்ளஸ். ஓகேவா, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு வேர்ட்ஸில் நினச்சுன்னா தேர் வில் பி இந்த பைருவேட் என்டர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு என்சைம் இருக்கும், ஒரு கோ என்சைம் வந்துட்டு ரிக்வயராக இருக்கும். அந்த கோ என்சைம் என்னது, லைக் NAD ப்ளஸ் அப்புறம் வந்துட்டு கோ என்சைம் A அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு கோ என்சைம்ஸ். ஓகேவா, பேசிக்கலி கோ என்சைம்ஸ் சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே. ஸோ இந்த ப்ராசஸில் 2 NADH மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அது ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ரம் எங்கே, ஃப்ரம் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட்லேருந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் NADH வந்து நீட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், 2 மாலிகுல்ஸ் ஆஃப் எழுதிக்கோங்க, இந்த ப்ராசஸில் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் NADH, ஓகேவா, NADH வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் எத்தனை, ஃப்ரம் எங்கேருந்து, ஃப்ரம் 2 மாலிகுல்ஸ் ஆஃப், எழுதிக்கோங்க, ஃப்ரம் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் என்னது, அசிட்டைல் கோயவா பைருவிக் ஆசிடா, 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட். சரியா, சரியா, இந்த பைருவிக் ஆசிட். ஓகே, இப்போ இந்த அசிட்டைல் கோயில் என்ன ஆகும்னா, இந்த அசிட்டைல் கோயை வந்துட்டு TCA சைக்கிளுக்கு என்டர் ஆகுது. இந்த ஃபார்ம் ஆன அசிட்டைல் கோயன்னு சொன்னல, இங்க பாருங்க, இந்த ஃபார்ம் ஆன அசிட்டைல் கோயை வந்துட்டு which enters into TCA cycle. ஓகேவா, the acetyl CoA enters into TCA cycle. ஓகேவா, TCA cycle என்ன ஃபுல் ஃபார்ம் தெரியுமா, என்ன ஐடியா, ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். எழுதிக்கோங்க, ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். சரியா, இதுதான் TCA சைக்கிள். ஓகே, இந்த TCA சைக்கிளுக்கு இன்னொரு பேர் என்னது, இம்பார்ட்டண்டா இந்த TCA சைக்கிள் இங்க பாருங்க, Krebs சைக்கிளும் கிளைகோலிசிஸும் வந்துட்டு யூ வில் பி ஸ்டடிங் திஸ் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் இயர். உங்கள் மெடிசன் படித்தோம், உங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஃபிசியாலஜியில் யூ வில் பி ஸ்டடிங் திஸ் டாபிக். ஸோ நீங்கள் இங்கே விட்டாலும் அங்கே படிச்சு தான் ஆகணும். ஸோ இங்கேயே படிச்சுட்டு போனால் அதே டாபிக் தான். இல்லை சரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை, இதே தான் அங்கேயும் போய் எழுதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒழுங்காக படிச்சிட்டிங்களா அங்கே போய் அப்படியே எழுதிடலாம். சரியா, ஸோ இது வந்துட்டு ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ரெகுலராக உங்கள் வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து ரொம்ப வாலில் ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இமேஜஸ் இருக்கும் இல்லையா, நம்ம புக் நோட்ஸ் மாதிரி அதில் க்யூட்டாக குட்டியாக வரைஞ்சிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு, எங்கே நீங்கள் படிக்கிறீங்க அங்கே பேஸ்ட் பண்ணிட்டா சும்மா அப்படி இப்படி பார்க்கும்போது அங்கங்கே பார்ப்பீங்க இல்லையா, அது வந்துட்டு உங்கள் ஃபோட்டோஜெனிக் மெமரியில் அப்படியே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இந்த TCA சைக்கிளாக இருக்கட்டும், இந்த கிளைகாலிசிஸாக இருக்கட்டும், just create a small flow charts. ஓகேவா, it will be useful for you guys. All right, சரியா, ஓகே. இப்போ நம்ம TCA சைக்கிளுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி I will paste an image over here. Okay, so this is Krebs cycle. Krebs, ஓகேவா, Krebs cycle or TCA cycle. ஓகேவா, சரி, இது என்னது அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, Krebs cycle பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும் யாரெல்லாம் எங்களுக்கு தெரியணும் அப்படின்றது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இந்த TCA சைக்கிள் அதாவது ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் ஆர் Krebs சைக்கிள், இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சிட்ரிக் சைக்கிள். ஓகேவா, இல்லை சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த 3 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது கேட்டாலும் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எலுசிடேட்டட் பை ஒரு பேர். அவங்க பேர் வந்து ஹான்ஸ் கிரெப்ஸ். ஹான்ஸ் கிரெப்ஸ் அப்படின்றவர் தான் வந்துட்டு எலுசிடேட் பண்ணார். ஓகேவா? சரி. சில நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆக்சலோ இங்கே பாருங்க நாங்கள் ரவுண்ட் பண்ணுறது பாருங்க. ஆக்சலோ அசிட்டேட், அப்புறம் சிட்ரேட் ஆர் சிட்ரிக் ஆசிட், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? சிட்ரேட் இல்லைன்னா நம்ம சிட்ரிக் ஆசிட் கூட கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? சிட்ரிக் ஆசிட். சரி, இப்போ நீங்கள் பாருங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னா தேர் வில் பி ஏ கண்டென்சேஷன் ஆஃப் அசிட்டைல் குரூப். நான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இட் வில் பி ஈஸி ஃபார் யூ கைஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் தேர் வில் பி ஏ கண்டென்சேஷன் ஆஃப் அசிட்டைல் குரூப். எதோட சேர்த்து? அசிடைல் குரூப் வித் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் வித் OAA. என்னது OAA அப்படின்னா என்னது? ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட். சரியா? ஸோ இந்த ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் அப்புறம் வாட்டர் இந்த ரெண்டும் சேர்ந்தா தேர் வில் பி எ ஃபார்ம். என்ன ஃபார்ம் ஆகும்? இது எல்லாம் சேர்ந்தா இந்த கண்டென்சேஷன் ஆஃப் அசிட்டைல் குரூப்ல இந்த OAA ஆக்சலோஅசிட்டிக் ஆசிடும் பிளஸ் வாட்டரும் சேர்ந்தா தேர் வில் பி எ ஃபார்மேஷன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட். என்னது? சிட்ரிக் ஆசிட். ஓகேவா? இந்த வார்த்தை சொல்லிட்டேன். சரி, இங்க அப்படியே பாருங்க. ஸோ இந்த சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சுல, இது எப்படின்னா இட் இஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஒரு என்சைம். அந்த என்சைம் பேர் இந்த பிரசன்ஸ் ஆஃப் நீட் கொஸ்டின் தான், இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின் இதுதான். பிரசன்ஸ் ஆஃப் வாட் என்சைம் அப்படின்னு கேட்பாங்க. பிரசன்ஸ் ஆஃப் என்சைம் வந்துட்டு பேர் வந்துட்டு எழுதிக்கோங்க, சிட்ரேட் சிந்தேஸ். சிட்ரேட் சிந்தேஸ். ஓகேவா? இப்போ இது இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்த்தாச்சுல, நான் இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சலோ ஆசிட் ஆச்சு, இங்க வந்து சிட்ரேட் ஆர் சிட்ரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? பை த என்சைம் பேர் என்னது? சிட்ரேட் சிந்தேஸ். ஓகேவா? இப்போ என்ன ஆச்சுன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு COA, அதாவது ஒரு COA மாலிக்யூல் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன் COA is released. சரியா? ஸோ இங்க எழுதுறேன், one COA is released. இப்போ வரைக்கும் நம்ம எங்க வரைக்கும் பார்த்துட்டோம்? சிட்ரிக் ஆசிட் ஆர் சிட்ரிக் ஆசிட் வரைக்கும் ஃபார்ம் இருக்கும், இல்லை சிட்ரேட் இங்க வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப். செகண்ட் என்னன்னா இந்த சிட்ரேட் ஆர் சிட்ரிக் ஆசிட் இருக்குல்ல, இந்த சிட்ரேட் இஸ் ஐசோமெரேஸ் டு ஐசோசிட்ரேட். இந்த சிட்ரேட் வந்துட்டு சிட்ரேட் வந்து ஐசோமெரேஸ்ல மெரேஸ் டு ஐசோசிட்ரேட். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஐசோசிட்ரேட்னால தேர் வில் பி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா தேர் வில் பி decarboxylation. Decarboxylation of what? Decarboxylation of isocitrate. ஓகேவா? So in the isocitrate to form what? To form a alpha ketoglutaric acid. Alpha ketoglutaric acid. ஓகேவா? நீங்க பாருங்க. So there will be a formation of alpha. என்னது? alpha what? Ketoglutaric acid. ஸோ இந்த மாலிகுல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, எங்கடா கலர். ஸோ இங்க மாலிகுல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாலிகுல் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டாரிக் ஆசிட். இங்க இல்லை, ஆனால் நீங்க எழுதிக்கோங்க, நான் எழுதுறேன் இல்லையா. ஸோ இங்க இல்லை, ஆனால் நான் எழுதுறேன், இங்க எழுதிக்கோங்க. இங்க மென்ஷன் பண்ணல, நான் எழுதுறேன். ஓகேவா? that round is nothing but alpha ketoglutaric acid. ஓகேவா? எஸ், ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரிக் ஆசிட்.
நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் இந்த டீகார்பாக்சிலேஷன் ஆகுது. இந்த ஆல்ஃபா கீட்டா குளூட்டாரிக் ஆசிடும் டீகார்பாக்சிலேஷன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபோர்த்து தேர் வில் பி அ decarboxylation of alpha keto glutaric acid. ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஃபார்ம் ஆகுது? there will be a formation of succinyl CoA. என்னது? succinyl CoA. இங்க பாருங்க, succinyl CoA வந்துட்டு இதுதான் வந்துட்டு succinyl CoA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த succinyl CoA இருக்கு இல்லையா, இந்த succinyl CoA வந்து உடனே அதாவது சீக்கிரமா இந்த succinyl CoA வந்துட்டு சீக்கிரமா என்ன ஆகும்னா கன்வெர்ட் ஆயிடும். என்னவா கன்வெர்ட் ஆயிடும்னா இட் இஸ் கன்வெர்ட்டட் டு succinic acid. என்னது? SUCCNIC succinic acid கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அப்புறம் இந்த சக்சினிக் ஆசிடா கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா தேர் வில் பி அ ஒரு மாலிகுல் வந்துட்டு சின்சஸ் ஆகும். அந்த மாலிகுல் வந்துட்டு என்ன மாலிகுல்னா இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின், வாட் மாலிகுல் வில் பி சின்சஸ் when succinic acid is formed அப்படின்னா அந்த மாலிகுல் பேரு GTP மாலிகுல். ஓகேவா? GTP மாலிகுல் is synthesized. ஓகேவா? synthesized. அப்போ அந்த டைம்ல என்ன ஆகும்னா there will be a substrate level phosphorylation. substrate level phosphorylation. ஓகேவா? இந்த டைம்ல there will be a coupled reaction. அதாவது coupled reaction நடக்கும்போது what happens, இந்த GTP இருக்கு இல்லையா, இந்த GTP வந்துட்டு என்ன ஆகும்னா கன்வெர்ட் ஆயிடும். GTP வந்துட்டு கன்வெர்ட்டட் ஆகி என்ன ஆகும், இந்த GTP வந்துட்டு GDP. GDP என்னது? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டா? கிடையாது. ஓகேவா? இந்த GDP வித் simultaneous synthesis என்ன பண்ணும், ஒரு simultaneous synthesis of what, there will be a synthesis of ATP adenosine triphosphate from எங்க, இந்த ATP வந்து ADP கணக்கிடல, from ADP. ஓகேவா? சரி, ஓகே, இங்க புரிஞ்சுது சார். சக்சினிக் ஆசிட் எங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க தான், இதுதான் வந்துட்டு அந்த சக்சினிக் ஆசிட். ஓகேவா? இங்க எழுதினாலும் நீங்க எழுதுறீங்க. ஓகேவா? எத்தனை கார்பன்னா 4 கார்பன் எழுதிக்கோங்க. சரியா? எத்தனை கார்பன்? 4 கார்பன். GDP வந்துட்டு GTP கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு எங்க வரைக்கும் சொல்லியிருந்தேன், there will be a coupled reaction இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் 6th ஸ்டெப் there will be a oxidation of என்னது, oxidation of succinate, SUCCNATE. இந்த சக்சினேட் என்ன ஆகும்னா ஃபியூமரேட்டா மாறிடும். என்னது? there will be oxidation of succinate to fumarate. இந்த ஃபியூமரேட்டும் என்ன ஆயிடும், ஃபியூமரேட்டும் மாலேட்டா மாறிடும். malate. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த malate என்ன ஆக போகுதுன்னா there will be a oxidation of malate. ஸோ இந்த malate வந்துட்டு இங்க பாருங்க, நீங்க இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்க இந்த டயக்ராம்ல ஒழுங்காவே கொடுக்கல. நான் ஒரு நல்ல டயக்ராம் கொடுக்கட்டா? ஜஸ்ட் 1 செகண்ட், கிவ் மீ 1 செகண்ட். இங்க இருக்கு பாருங்க. கைஸ் இப்போ தெரியுதா? வெயிட் மீ, இங்க பாருங்க, there will be a oxidation of 6th step என்ன ஆகுது, there will be a oxidation of succinate to fumarate, fumarate to malate அப்படின்னு சொன்னேன்னா இங்க பாருங்க.
succinate நீங்க அங்க பாரு succinate to fumarate, fumarate to malate. அழகா தெரியுதா? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஆக்சிலேட்லேருந்து சிட்ரேட், சிக்ஸிலேட்லேருந்து ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரிக்கு அங்கேருந்து சக்சினல் கோயே, அங்கேருந்து திரும்பியும் வந்துட்டு ஏடிபி வந்து ஏடிபியாக கனெக்ட் பண்ணி 4 கார்பனில் வந்து சக்சினேட், அது வந்துட்டு ஆக்சிடேஷனால சக்சினேட் டு ஃபார்ம் அ ஃபியூமரேட், ஃபியூமரேட் டு மேலேட். ஓகேவா? இங்கே வரைக்கும் நான் எடுத்தேன். ஓகேவா? அந்த டயக்ராம் இங்கே இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த இமேஜ் நான் பேஸ்ட் பண்ணுறேன் கூட. சரிவா? இப்போ என்ன ஆகும்னா இந்த மேலேட்டில் வாட் ஹேப்பன்ஸ், தேர் வில் பி எ oxidation of malate, MALATE. ஓகேவா? oxidation of malate to எங்க? malate to OAA. எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே திரும்பி போறோம். எங்க OAA என்னது? oxalo acetic acid or oxalo acetate. ஓகேவா? ஸோ நான் OA என்னது? oxalo acetic acid. சரியா? எஸ். ஓகே, சரி. என்ன நடக்குது அப்படின்னா இந்த டி, அதாவது பர்டிகுலரில் தர் வில் பி 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் TCA சைக்கிள். ஸோ NAD பேஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும், NADH ப்ளஸ் H ப்ளஸ்ஸாக மாறும். இந்த எங்கே ஸ்பெசிஃபிக்காக இங்கே இந்த டயக்ராமில் இல்லைனாலும் இங்கே தர் வில் பி கன்வர்ஷன் ஆஃப், இங்கே பாருங்க இங்கே இருக்கு இல்லையா பார், வாட் ஹேப்பன்ஸ் இங்கே NADH அப்படியே மொட்டையாக போட்டிருக்காங்க. என்ன ஆகும்னா NAD ப்ளஸ் இருக்கு இல்லையா, அது ரெடியூஸ்ட் ஆகிடும். ரெடியூஸ் ஆகிட்டு NADH H ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா இங்கே, அப்புறம் இந்த ரெண்டில் 1 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்டில் வந்துட்டு FAD ப்ளஸ் வந்துட்டு FADH2 மாறிடும். அது எங்கெல்லாம் இங்கே பாருங்கள், FADH வந்துட்டு இங்கே பாருங்கள் FADH2 மாறுதா? எஸ். இங்கே வந்துட்டு NADH. ஓகேவா? NAD ப்ளஸ் வந்துட்டு NADH ப்ளஸ்ஸாக மாறிடும். இதெல்லாம் இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், தட் இஸ் அ கண்டினியூட் ஆக்சிடேஷன் ஆஃப் அசிட்டைல் கோயே. ஓகேவா? நான் இங்கே வேர்ட்ஸில் எழுதிடுறேன். ஸோ தேர் வில் பி அ கண்டினியூஸ் ஆக்சிடேஷன். எழுதிக்கோங்க, தேர் வில் பி அ கண்டினியூஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் அசிட்டைல் கோயே. என்னது? அசிட்டைல் கோயே வயா யாரு? வயா TCA. ஓகேவா? TCA சைக்கிள். ஸோ இதுக்கு என்னெல்லாம் ரிக்வயர் ஆகுதுன்னா, இட் ரிக்வயர்ஸ் அ கண்டினியூட் ரெப்ளினிஷ்மெண்ட் ஆஃப், திரும்பியும் ரெப்ளிஷ் ஆகி திரும்பியும் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடணும். ஓகேவா? ஸோ தேர் வில் பி அ கண்டினியூஸ் ரெப்ளிஷ்மெண்ட் ஆஃப் OAA, oxalo acetic acid. சரியா? ஸோ ஓகே, இந்த ரீஜென்ரேஷன் நடக்குதுக்கா ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ரீஜென்ரேஷன், அதாவது ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ரீஜென்ரேஷன் எழுதிக்கோங்க. அதாவது இந்த ஆக்சலோ அசிட்டிக் திரும்பி ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா NAD ப்ளஸ், அப்புறம் FAD ப்ளஸ். ஓகேவா? ஃப்ரம் எங்கே? ஃப்ரம் NADH, அப்புறம் என்னது? FADH2. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ சம்மரி ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ சம்மரி சொல்லுங்கள் இதுக்கு. அவ்வளோதான், சம்மரி ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இந்த டாபிக் முடிஞ்சிடுதுடா, தட்ஸ் இட். ஜஸ்ட் நீங்கள் ஒரு சம்மரி கொடுத்துட்டா இப்போ நம்ம MCQs போயிடலாம் இந்த டாப்பிக்கில். ஓகேவா? எஸ் இல்லை நான் சொல்லணுமா? நாளைக்கு என்ன பார்ப்போம்னா, நாளைக்கு ஆக்சுவலி வில் டாக் அபவுட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகேவா? இந்த அப்புறம் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்பரிலேஷன் அப்படின்னா என்னது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். பேசிக்காக ETS, அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட், அதாவது ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னா என்னது, அந்த ஃபெர்மெண்டேஷன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னது, அப்புறம் ஆம்ஃபிபாலிக் பாத்வே அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அந்த பாத்வே அப்படின்னா என்னது, அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக
ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் ரேஷியோ அப்படின்னு என்னன்னு பார்த்து we will end up this chapter ஓகேவா நாளைக்கு. இன்னைக்கு இந்த டாபிக் சம்மரி கொடுத்துட்டு நம்ம எம்சிக்யூஸ் போயிடலாம். ஓகேவா சொல்லுங்க. Tell me guys. Give me. குடுங்கடா குடுங்க. சரி நானே கொடுத்துட்டா? Can I give it? Yes. நான் கொடுக்கட்டா? Okay. Correct. Yeah. Pyruvic acid, good. Pyruvic acid, yeah, Beulah, you're trying to say something, yeah. Pyruvic acid, என்ன ஆகுது? Pyruvic acid plus 4NAD plus, correct, 4NAD plus, வெறும் NAD, okay, NAD plus கொடுத்தா போதும். Next வேற என்ன வரும்? 2H2O, good, 4NAD plus, Beulah, good. வேற என்ன வரும்? ADP, ADP plus PI வருமா? ஸோ ஒரு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் okay, what will be forming? There will be a formation of 3CO2. Good, you're trying, Beulah, good, really good. இப்போ there will be a formation of 3CO2, 4NADH, இனி AD plus வந்துட்டு இங்கே NADH கன்வெர்ட் ஆகுது, நீங்கள் பார்க்குறீங்களா? ஓகேவா? எஸ். ஓகே, அப்புறம் there will be a 4H plus, அப்புறம் இந்த எஃப் அங்கே இருக்கிற ஏடிபி அப்புறம் இந்த பிஐ வந்து என்னவா ஃபார்ம் ஆகுது? இங்கே எஃப்ஏடிஹெச்ஆ மாறிடும். ஓகேவா? ப்ளஸ் ஏடிபி. ஸோ இதுதான் ஃபார்ம் ஆகுது. ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்தோம்னா there is a glucose வந்து பிரேக் டவுன். ஓகேவா? thus there will be a glucose breakdown. ஓகே, என்ன பிரேக் டவுன் ஆகுது? குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது. என்னெல்லாம் கொடுக்குது? டு கிவ் 6CO2, எழுதிக்கோங்க, 6CO2. வேற என்ன கொடுக்குது? 8NADH. Yeah, GVGV, pyruvic acid. Yeah, good. Nice. You guys are studying. Good. H plus. Yeah, 4H plus, correct தான்டா. 4H plus FADH2, 2FADH, ஓகேவா? அப்புறம் ஒரு 2 ஏடிபி. எத்தனை ஏடிபி நீங்கள் மென்ஷன் பண்ணல? 2 ஏடிபி, சரியா? குட். ஜிவி அண்ட் பியூலா, நைஸ் ட்ரை, நல்லா படிக்கிறீங்க, குட். சரி, ஓகே. ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஓகேவா? ஸோ ஏரோபிக் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் we were talking about glycolysis. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபர்மெண்டேஷன் பற்றி லாஸ்ட் கிளாஸில் பேசியிருந்தேன். யாரெல்லாம் செக் பண்ணலையோ, ஃபர்மெண்டேஷனில் ஐ ஜஸ்ட் கிளாசிஃபைட் சம்திங்ஸ், ஓகேவா? நான் இங்கே இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ நீங்கள் போய் பாருங்கள், ஏன்னா நான் ஃபர்மெண்டேஷன் பற்றியும் பேசியிருந்தேன். வெயிட் பண்ணுங்க. இங்கே நீங்கள் பாருங்கள், ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருந்தேன். இது நான் ரிவைஸ் பண்ணல. ஸோ இட் இஸ் அ கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அண்டர் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். மோஸ்ட்டாக இது எங்கெல்லாம் இருக்குன்னா ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூனிசெல்லர் ஆர் யூகேரியோட்ஸ்லாம் இந்த மாதிரி அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன், ஓகேவா? ஆல்காலிக் ஃபர்மெண்டேஷன் அண்ட் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன், இந்த மாதிரி ரெண்டாக இருக்குது. இல்லை ஆல்காலிக் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா என்னது, அப்புறம் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நாங்கள் வந்து நேற்று கிளாஸ் எம்சிக்யூஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ யாரெல்லாம் பார்க்கல, டூ செக் இட் அவுட், ஓகேவா? ஸோ ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் ஸ்டில் ஹியர்? எம்சிக்யூஸ் போயிடலாமா? நோ டவுட்ஸ் ஸ்டில் ஹியர்? எம்சிக்யூஸ் போயிடலாமா? ஓகே, எஸ், நான் போகலாம். ஆல் ரைட். ஸோ நான் செலக்டடாக எம்சிக்யூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், நான் எடுக்கிறேன். ஒன் செகண்ட். சரி,
ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீட் பேஸ்ட் எம்சிக்யூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வந்துட்டு த ஃபைனல் எலக்ட்ரான் எழுதிக்கோங்க பாரு. த ஃபைனல் எலக்ட்ரான், ஓகேவா? ஃபைனல் எலக்ட்ரான் இன் த இடிபி. இது நான் எடுக்கல இந்த டாபிக், ஓகேவா? இடிசி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து நாளைக்கு பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். எஸ், ஏன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின்ல இது கேட்டிருந்தாங்க. ஏ பி சி டி இந்த ஆப்ஷன்ஸ் 4 இருக்கு, ஓகேவா? என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் பேசிக்கலாக கொடுத்துருக்காங்கன்னா CO2, வாட்டர், வேற என்ன கொடுத்தாங்கன்னா ஆக்சிஜன், O2, அப்புறம் NADH plus H plus. So choose the right option. Oxygen sub. Good, Roshan, good. Yeah, very good, very good. O2. ஏன் O2 னா ஆக்சிஜன் தான் வந்து பேசிக்கலி மெயின் ஆக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் நாளைக்கு எடுக்கிறேன், ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஸோ இதில் பேசிக்காக என்னன்னா தேர் வில் பி அ ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டபாலிக் வாட்டர். அது என்னது? H2O. ஸோ இந்த ப்ராசஸ் பேர், இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் தான் வரும். இது நான் நாளைக்கு எடுக்கிறேன். சில் சில் சில், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தெரியலனா பரவாயில்ல, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க பாருங்க. த டோட்டல் நம்பர், ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஏடிபி, ஓகேவா? கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாரு. நம்பர் ஆஃப் ஏடிபி molecules produced during எப்போ ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்போ ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா கம்ப்ளீட் ஏரோபிக் ஆக்சிடேஷனில், அதாவது ஸோ கம்ப்ளீட் ஏரோபிக் ஆக்சிடேஷனில் கம்ப்ளீட் ஏரோபிக் ஆக்சிடேஷன் ஆஃப் 1 molecule of glucose அப்ராக்ஸா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ராக்சிமேட்லி டேஷ் A B C D. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் 2, 4, 30, 36 minus 38. இல்லை 36 to 38 மைனஸில் 36 to 38, சரியா? ஜிவி அண்ட் கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் கொடுக்க முடியாது சொல்கிறீங்க. குட் 38 ஏடிபி. அதாவது இந்த தியரிட்டிக்கல் மேக்ஸிமம் ஈல்டு வந்துட்டு 38 ஏடிபி. எப்படி 38 ஏடிபினா 2 ஏடிபி ஃப்ரம் கிளைகோலிசிஸில், 2 ஏடிபி ஆர் ஜிடிபி ஃப்ரம் கிரெப்ஸ் சைக்கிள்ஸில். அப்புறம் இந்த 34 ஏடிபி எங்கே இருக்குன்னா இந்த பேலன்ஸு இங்கே பாருங்கள். 2 வந்துட்டு கிளைகோலிசிஸ், 2 வந்துட்டு கிரெப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 4, ஓகேவா? 4. இன்னொரு 34 வந்துட்டு ஏடிபி எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்றது நாளைக்கு படிக்கிறோம் அங்கேருந்து. ஸோ இது டோட்டல் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தா 38 வரும், ஓகேவா? சரியா? ஸோ ஆனால் அப்ராக்சிமேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவல் ஈல்டு வந்துட்டு 36 இருக்கலாம். ஸோ இட் வில் பி அரௌண்ட் 36 to 38. எக்ஸாக்டாக 38ன்னு சொல்ல முடியாது. ஆப்ஷனில் வெறும் 38ன்னு கொடுத்தா எழுதுங்க, இல்லைனா 36 to 38ன்னு கொடுத்தா அதை சூஸ் பண்ணுங்க, சரியா? ஓகே. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுக்கிறேன்.
நான் நெக்ஸ்ட் ஃப்யூச்சர்லாம் என்ன பண்ணுறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி என் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நான் என்னோட இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இட் வில் பி டூ ஈஸி ஃபார் மீ. கரெக்ட் தானே? ஸோ இப்போ கொஞ்சம் சரி நான் ஜஸ்ட் வேர்ட்ஸில் நான் எடுக்க பார்க்குறேன். சரியா? இன்னைக்கு மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஐ வில் டேக் த கொஸ்டின்ஸ். என்னன்னா, நம்ம மைட்டோகாண்ட்ரியாவில், அதாவது இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேருந்து. ஸோ அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பைருவிக் ஆசிட்ல எப்படிலாம் கேட்குறாங்கன்னா, இங்கே இந்த கொஸ்டின் பாருங்க. த கன்வர்ஷன் ஆஃப், இந்த கொஸ்டின் பாருங்க. த கன்வர்ஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், கன்வர்ஷன் ஆஃப் வாட்? பைருவிக் ஆசிட் வந்துட்டு டு அசிடைல் கோஏ. என்னது? அசிடைல் கோஏ பிஃபோர் என்டரிங் Krebs cycle. Before entering Krebs cycle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. is known as A, B, C, D. யாருக்கா தெரியுமா? கமெண்ட் செக்ஷன்ல அதுக்குள்ள ஆன்சர் வந்திருக்குமே. substrate-level phosphorylation, oxidative decarboxylation, லிங்க் ரியாக்ஷன் சாபா, ஆப்ஷன் பாருங்கம்மா. ஃபெர்மெண்டேஷன், அப்புறம் ஆக்சிடேட்டிவ், அப்புறம் வந்துட்டு ரிடக்ஷன். ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. லிங்க் ரியாக்ஷன். யார் அந்த ரோஷன்? என் பேர் சாப். என்ன ஏன் சாப்னு கூப்பிட்றீங்க? ஹிந்தியா நீங்கள்? இல்லை பரிதாபங்கள் வீடியோ பார்க்குறீங்களா? கமான். சரி, ஓகே. The conversion of pyruvic acid to acetyl CoA before entering the Krebs cycle is known as what அப்படின்னு கேட்டிருக்காங்க. The answer is oxidative decarboxylation. Good. Yeah. எல்லாரும் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க? ஸோ யாரெல்லாம்? ரோஷன், ஜிவி, துர்காதேவி, ரோஷன், பியூலா எல்லாமே ரைட் ஆன்சர்ஸ். இப்போ ஏன் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறேன்? ஏன்னா இந்த ரியாக்ஷனில் வந்துட்டு கரெக்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆக்சிடேட்டிவ் ரியாக்ஷன் வந்து பேசிக்லி இட் இஸ் அ லிங்க் ரியாக்ஷன் அப்படின்றாங்க. அதாவது இந்த லிங்க் ரியாக்ஷன் என்ன ஆகும்னா, there is a catalyst by pyruvate dehydrogenase. ஓகேவா? இல்லைனா அது பைருவேட் டீஹைட்ரோஜனஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு 2 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன், இன்னொன்று வந்து டீகார்பாக்சிலேஷன். அதனால தான் லிங்க்னு ஏன் சொல்கிறாங்கன்னா 2 ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஒன்று ஆக்சிடேஷன், இன்னொன்று டீகார்பாக்சிலேஷன். ஆக்சிடேஷனில் என்ன ஆகுதுன்னா, there is a removal of H, ஓகேவா, ஹைட்ரோஜன் டு ரெடியூஸ் NAD+ to NADH. இதே டீகார்பாக்சிலேஷன் என்ன ஆகுதுன்னா, there is a removal of கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல். ஓகேவா? ஸோ அதனால சொல்கிறேன், the answer is oxidative decarboxylation is the right answer. Okay? Yes. சொல்லுங்க. புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ரிலேட்டட் டு நீட்? அதுவும் கேளுங்க. ஓகேவா? கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா? கிளியர். எனி டவுட்ஸ் ரிலேட்டிங் நீட்? ஸோ எக்ஸாமும் ரொம்ப கெட்டாக வந்துருச்சு. பயம் இல்லையா? டிசம்பர்லேருந்து ஐ ஆக்சுவலி ஸ்டார்டட் ஸ்டடிங். ஒத்துக்கிறேன் நிஜமாக கைஸ். டிசம்பர்னு சொன்னேன், ஆனால் எங்களுக்கு டிசம்பர் அந்த டைமில் எங்களுக்கு வந்து டிசம்பரில் கொரோனா பீக்கில் இருந்துச்சு. எங்கேயுமே போக முடியல. திரும்பியும் ஜான்லேருந்து தான் ஆக்சுவலாக ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணேன். பட் டிசம்பரில் புக்கையாவது எடுக்க ஆரம்பித்தேன். ஜான்வரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஜானில் ஃபிக்ஸ்டாக ஐ வில் ஸ்டார்டட் ஸ்டடிங் ஃபார் த எக்ஸாம். எஸ். Okay. Yes. Okay. Any doubts in that, please let me know in the comment section regarding NEET and all those stuffs. I'll yeah. NEET score சொல்ல முடியாது.
நான் வந்து ரிவீல் பண்ணுறேன் கொஸ்டின் பேப்பர் ஷார்ட்ஸில், யூடியூப் ஷார்ட்ஸில், ஓகேவா? பிகாஸ் கைஸ் வாட் ஹேப்பன்னா, ஏன் டென்டிஸ்ட்ரி எடுத்துன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் that is a department called oral maxillofacial surgery. I really like it. அண்ட் நிறைய பேருக்கு என்ன மேட்ருனா, ஏன் டென்டிஸ்ட்ரி நீங்கள் கிளாஸஸ்லாம் எடுக்கிறீங்களே, அப்போ நீங்கள் நீட்டில் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்களே, ஏன் நீட்டுக்கு போனீங்க அப்படின்னா, த திங் இஸ் ஐ ஹேட் அன் ஆக்சிடென்ட் பிஃபோர் மை எக்ஸாம். என் கை வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ கை ஃப்ராக்சர் ஆகிட்டு எனக்கு ஸ்க்ரைபே கொடுக்கல. ஸ்க்ரைபு கொடுக்காம என்ன ஆச்சுன்னா, எக்ஸாம் ஹாலில் ஸ்க்ரைப் கொடுக்காம எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டேன். எனக்கு ஸ்க்ரைப் அலோகேட்டே பண்ணல 3 hours எக்ஸாமில். ஸ்க்ரைப் இந்த எக்ஸாமுக்காக ஐ லிட்ரலி ஒர்க் ஃபார் 2 years. கம்ப்ளீட்டட் 2 years ஒர்க் பண்ணி சரி கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு நடக்கும்போது, பிஃபோர் நாள் ஐ ஹேட் அ ஃப்ராக்சர் இன் மை ஹேண்ட். ஸோ டாக்டர் என்ன எக்ஸாமே எழுத்தோன்னே ஏன் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கோங்க அப்படின்னா, இல்லை நான் எழுதியே ஆகணும் போனேன் எக்ஸாம் ஹாலில். சரி போனோடனே ஸ்க்ரைபாக கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் ஏதோ எழுதான்னு பார்த்தா ஸ்க்ரைப் வந்து கிடைக்கவே இல்லை. 1.5 hour, அதாவது 2 o'clock எக்ஸாம்னா 3 o'clock or 3:15 வரைக்கும் எனக்கு ஸ்க்ரைபே வரல. அப்போ தான் ஸ்க்ரைப் வந்தாங்க, ஓகேவா? ஸ்க்ரைப் வந்து இப்போ தான் ஃபிசிக்ஸ் என்னன்னு சொல்லுவேன், ஃபிசிக்ஸ் சம் அவங்க போட்டுட்டு இருக்கும்போது மை ஸ்க்ரைபில் வந்துட்டு இந்த ஃபிசிக்ஸ் எப்படி ஃபிசிக்ஸில் போட்டு தான் பார்க்கணும், அப்படியே வேல்யூ எப்படி மைண்டில் எடுக்கிறது, அதே ஃபிசிக்ஸ் மோஸ்ட்டாக போடலை. பயாலஜி எடுத்தோம். ஸோ பயாலஜி எடுத்து அப்போ தான் பாட்னி எடுத்துகிட்டு இருக்கிறேன். அண்ட் தென் வாட் ஹேப்பன்ட், போலீஸ் வந்தாங்க. ஸோ செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து அதே ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஓகேவா? இந்த கேர்ள்ஸ் வந்து ஒரு சாட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான் வந்தாங்க. அவங்க பை கோட் இருக்கும் இல்லையா, பை கோட் கேர்ள்ஸ்க்கு நார்மலாக இருக்கும் இல்லையா, ஒரு பை கோட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பாக்கெட்டில் அவளோட சாட்டர்டே யூனிஃபார்ம் போட்டு வந்தா. சண்டே இல்லையா அன்றைக்கி எப்போவுமே எக்ஸாமு. அந்த சாட்டர்டே யூனிஃபார்மில் ஷி ஹேஸ் சம் பிட், ஒரு குட்டி பேப்பர், பிட்டு பேப்பரில் இல்லை, நார்மலாக அவள் ஸ்கூலில் ஏதோ பேப்பர் வச்சுருப்பா இல்லையா, அந்த பேப்பரை எடுத்து வச்சுருந்தா, அதை பிடிச்சி நீ இன்னும் பிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்க, ஐ மீன் காட்டுறதுக்காக எக்ஸாமுக்கு அப்படின்னுட்டு அவ்வளோ ஒரு வந்துட்டு இன்னும் ஒரு 30 minutes, ஆல்மோஸ்ட் 2 hours ஆயிடுச்சு. லாஸ்ட் 1 hourல எக்ஸாம் இன்னத்தை ஃபில் பண்ணுவேன், அப்போயே ஸ்ட்ரெஸ்டு. ஸோ பாட்னி அண்ட் ஜுவாலஜி லைட்டாக அட்டன் பண்ணி, ஜுவாலஜியும் அட்டன் பண்ணிவிட்டு, கெமிஸ்ட்ரியில் எங்கெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சது. அங்கங்கே ஒரு 86 எடுத்தேன் இதில், கெமிஸ்ட்ரியில் மட்டும் அவுட் ஆஃப் 160. அப்ராக்ஸ் இதில் ஃபிசிக்ஸில் 76 அந்த மாதிரியோ 70 80 92 அதுக்குள்ளே எடுத்தேன். ஸோ இது எல்லாமே ஏன் இந்த 92 எடுத்தேன்னா, எதுவுமே நான் சம் போட்டு பார்க்கல. இது எல்லாமே நான் ப்ரீவியஸாக வந்துட்டு எம்டிஜியில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஐ அட்டெம்ப்டட். ஸோ அதை பேஸ் பண்ணி ஐ ட்ரை டு மேட்ச் இட், ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி அதை ஆவரேஜாக வந்துச்சு. ஸோ எனக்கு ஃபைனலி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் பேஸ் பண்ணி டென்டிஸ்ட் கிடச்சது. சரி, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் இன்னொரு 1 year. ஸோ ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் நடந்துச்சு. ஸோ அதனால தான் பிடிஎஸ் எடுத்தேன். ஸோ பயாலஜி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் பயாலஜி. ஓகே, சரியா? எஸ். ஸோ அதுதான் நடந்துச்சு. ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு சே, பட் இப்போ நான் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் செட் டுடே, ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் வாட். சரி, டாபிக் போயிடலாமா? ஸோ எம்சிக்யூஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீட்டில் கேட்டிருக்குதுல்ல. சிந்தசிஸ் ஆஃப் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தசிஸ் ஆஃப் ஜிடிபி இஸ் ஈக்குவலன்ட் டு ஏடிபி. ஸோ அதான் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, எக்ஸாமில் ஒழுங்காக படிக்கல, இதெல்லாம் வரியாகவே எடுத்துக்காதீங்க, ஓகேவா? ஃபைனலி யூ கைஸ் கேன் டூ இட், ஓகேவா? ஐம் ஹாப்பி வித் வாட் ஐம் டூயிங் ரைட் நவ். ஓகே, எனக்கு இப்போது ஃபஸ்ட் இயரில் கொஞ்சம் செட் ஆகலை, பட் இப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என் ஃபீல்ட். ஸோ தேர் இஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், இதுலேயும் 8 or 8 to 9 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, விச் இஸ் ரியலி குட் டென்டிஸ்ட்ரியில். ஸோ இதுவும் ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. எஸ், ஸோ எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், நீங்கள் அதில் நல்லா சக்சீட் பண்ணி நிறைய லேர்ன் பண்ண பாருங்கள், இட் வில் பி ஈஸி. ஸோ எல்லா ஃபீல்டுமே இம்பார்ட்டண்ட் இந்தியாவில் இல்லையா? ஏன் எம்பிபிஎஸ் மட்டும்தானா?
ஃபிசியோதெரப்பியும் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ ஃபிசியோதெரப்பியில் எத்தனை ஸ்கோப்ஸ் வந்துச்சு, நர்சரி ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் நர்சரி படிக்கிறாங்க தெரியுமா? எல்லாரும் இங்கே படிச்சுட்டு எல்லாரும் அப்ராட் போய்ட்றாங்க. ஜெர்மனி, துபாய், அபுதாபி அப்படின்னு. தே ஆர் பேயிங் லேக்ஸ் ஃபார் நர்சரி. ஸோ எல்லா ஃபீல்டுமே இப்போ டிமாண்ட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஓகே, ஸோ synthesis of GTP is equivalent to ATP by substrate level phosphorylation. ஸோ அதான் ஒழுங்காக படிங்க நீட்டுக்கு, சரியா? இப்போ எல்லாத்துக்கும் நீட் கன்வெர்ட்டாக பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா? வெட்னரிக்கு இதுக்கு முன்னாடி வெட்னரிலாம் வந்துட்டு மார்க்ஸ் பேஸ்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்குமே நீட் பேஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் நீட் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஓகேவா? எல்லாத்துக்கும் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் இன் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஓகேவா? occurs during the conversion of dash. The options are எழுதிக்கோங்க citrate. இந்த கொஸ்டின் நீட்ல கேட்டிருக்க கொஸ்டின். citrate to alpha ketoglutarate. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ஃபா ketoglutarate to succinyl CoA. alpha ketoglutarate to succinyl CoA. நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து வெறும் succinyl CoA to succinate. succinyl CoA to succinate. ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகே, தட்ஸ் த ஆன்சர் ரோஷன். குட். succinyl CoA to succinate. So yeah, AB citrate to alpha ketoglutarate. So the question is synthesis of GTP is equivalent to ATP by a substrate level phosphorylation. Okay va? In citric acid இது எப்போ occur ஆகும்னா, எப்போ there will be எப்போ இந்த process ஆகும்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், succinyl to succinate ஆகும்போது இந்த ATP வந்துட்டு இந்த GTP வந்துட்டு மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தான்ல. So the synthesis of GTP by a substrate level phosphorylation in citric acid occurs in the conversion of succinyl CoA to succinate. ஏன் அப்படின்னா இந்த substrate level phosphorylationல there will be a transfer of phosphate group. அதாவது substrateல இருந்து succinyl CoA வந்துட்டு cleaved ஆயிடும். ஸோ இந்த டைம்ல ஸ்பெசிஃபிக்காக there is a release in energy. எங்க அந்த ரிலீஜன் எனர்ஜி என்ன ஆகும்னா it will be a formation of GTP எங்க அனிமல் செல்ஸ்குள்ள, இல்லைனா ATP எங்க சம் பிளான்ட்ஸ்ல இல்லை பாக்டீரியல் செல்ஸ்ல. ஸோ அதனால the answer is succinyl CoA to succinate. ஓகே, எஸ். வேற any doubts still here? If there are doubts in the, please let me know in the comment section. And students who are asking which college are you? I'm studying in Chettinad Dental College, Kelambakam. Okay va? So இன்னைக்கு அதையும் ரிவீல் பண்ணிடுறேன். இவ்வளோதான் எல்லாம் சொல்லிருக்கு அப்புறமா. ஸோ அதையும் திரும்பி கேட்டுகிட்டே இருப்பீங்களா, எந்த காலேஜ் அப்படின்னு. Chettinad Dental College. Yes. Okay. So that's what. And please let me know if you guys have any doubts. நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ETS. What is ETS அப்படின்னா Electron Transport Chain, ETC. ஓகேவா? ஸோ அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறமா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்றது ஃபைனலாக உங்கள் டாப்பிக்கில் இருந்துச்சு. அதையும் எடுத்துகிட்டு வில் எண்ட் அப் திஸ். நாளைக்கு அந்த சாப்டர் முடிச்சுட்டு அதுக்கும் MCQs கொடுத்து இந்த சாப்டர் முடிச்சிடுறோம். ஓகேவா? இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகேவா? நிறைய போர்ஷன்ஸ் இந்த மந்த்தில் நான் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன், நிறைய கிளாஸஸ் எடுக்க. நீங்களும் ஆக்டிவாக இருங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, இங்கே நீங்கள் என்னதான் புரியுதோ இல்லையோ 3 திங் இந்த சாப்டரில். ETSலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, Krebs சைக்கிள்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னாங்க பாருங்கள், இன்னெல்லாம் கன்வெர்ட் இருக்குது. அதாவது ATP ADP கன்வர்ஷன், இல்லைனா NAD+லேருந்து NADH கன்வர்ஷன் எங்கெல்லாம் நடக்குது, எப்போல்லாம் நடக்குது, எப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு Krebs சைக்கிளில் இன்னெல்லாம் சப்ஸ்ட்ரேட் ஆர் என்சைம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, இன்னெல்லாம் வெளியே போச்சு, ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி கிளைகோலைசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னெல்லாம்
அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இல்லையா? இந்த அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல இன்னெல்லாம் மாலிக்யூல்ஸ் ஒண்ணு ஒரு ஸ்டெப்பா வந்துச்சு. இன்னெல்லாம் வந்துட்டு சிந்தேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் என்னது என்சைம்ஸ். அந்த சிந்தேஸ் இன்னெல்லாம் சிந்தேஸ் அப்படின்ற இந்த வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை மாலிக்யூல்ஸ் வந்து எத்தனை எத்தனை மாலிக்யூல்ஸ் ஆஃப் CO2 உள்ள போச்சு, எத்தனை O2 ரிலீஸ் ஆச்சு, இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். மோஸ்ட்டா இந்த டாபிக் முடிஞ்சது. ஓகேவா? நாளைக்கு ETSல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஷீட்ல நான் இன்னெல்லாம் தேவைப்படுது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு குறிச்சு சொல்லிடுறேன். ஓகேவா? அத மட்டும் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேசிஸ்ல. ஓகேவா? ஸோ டெஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்க பாருங்க. எவ்ரி சண்டே இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி என்ன பண்ணுவேன்னா, இங்க மண்டே டூ சாட்டர்டே ஒரு டாபிக் வச்சுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 லெசன் வச்சுக்கோயேன். 3 லெசன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். ஓகேவா? கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். அப்புறம் வந்துட்டு வேற என்ன டாபிக் இருக்கு? லோகோமோஷன் மூவ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இந்த 3 தான் இன்னைக்கு சண்டேவோட டெஸ்ட் அப்படின்னு வச்சுப்பேன். ஓகேவா? இதுல வந்து நான் கொஸ்டின்ஸை வந்துட்டு சாட் ஜிபிடில போட்டு வச்சிருவேன். இந்த பேஸ் பண்ணிட்டு எனக்கு கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணு அப்படின்னா அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்கு டோட்டலா எத்தனை 360 மார்க்ஸுக்கு இந்த 3 லெசன்ல MCQs ப்ரிப்பேர் பண்ணிடு. மண்டே டு சாட்டர்டே இந்த 3 சாப்டரை முடிச்சுட்டு MCQs போட்டுரு. அப்போ வாரத்துக்கு 3 சாப்டர் அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு போனாலே போதும். சரியா? இது உங்க விருப்பம் தான். நீங்க இல்ல இதெல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க 4ல இருந்து 5 கூட எடுக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கேப்பபிலிட்டி. சரியா? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி முடிச்சிடலாம். நாளைக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல நம்ம பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க் யூ கைஸ். குட் நைட். பாய். ஸோ ஹார்ட் ஒர்க். கிவ் யுவர் பெஸ்ட். ஓகேவா?